இந்த மந்த் ஃபுல்லாக நான் ரொம்ப ஹாப்பி தாங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக ப்ரௌனி ஆர்டர்ஸ் நிறையாவே வந்துச்சுன்னு சொல்லலாம். சந்தோஷத்தில் பறந்ததெல்லாம் போதும் இன்னைக்கு வந்து ஆர்டர் முடிக்கலாம்னு சொல்லிட்டு கடன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த ஆர்டர் டயத்தில் 2 கஸ்டமருமே கால் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வெயிட்டிங் கால் போயிட்டே இருக்கு. என்னால் அட்டன் பண்ண முடியல. ஏன்னா அன்னோன் கால்ன்றனால எனக்கு யாரும் தெரியல. ஃபர்ஸ்ட் கஸ்டமர்கிட்ட பேசி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கஸ்டமர்கிட்ட பேசினேன். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எனக்கு கர்வச்ச சாக்லேட் மட்டும் யூஸ் பண்ணுங்க, எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கர்வச்ச சாக்லேட் இருக்கணும், நட்ஸ் கூட எனக்கு வேணா 250 கிராம் போட்டு கொடுத்துருங்கன்ட்டாங்க. இன்னொரு கஸ்டமர் எனக்கு ட்ரிபிள் சாக்லேட் நட்ஸ்லாம் நிறையா போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கேட்ட மாதிரி நல்லா பேட்ச் பை பேட்சாக நீட்டாக போட்டு பக்காவாக பேக் பண்ணி எடுத்தாச்சு. ட்ரிபிள் சாக்லேட்னால நம்ம கணேஷ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து மேலே ஃபில் பண்ணியாச்சு. கர்வச்ச சாக்லேட் நம்ம நிறைய ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருக்கனால இந்த டாட் ஃபார்மில் வச்சு நீட்டாக முடிச்சாச்சுங்க. ஏன் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, என்ன ஒரு பாக்ஸில் இவ்வளோ கணேஷ் வச்சுருக்க, அடுத்த பாக்ஸில் டாட் வச்சுருக்கேன், என்ன உனக்கு தெரிஞ்சவங்களா சொந்தக்காரவங்களாலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். இது கர்வச்ச சாக்லேட்டு. ஆல்ரெடி சாக்லேட்ஸ் நிறையா இருக்கனால கணேஷ் வச்சா ரொம்ப திகட்டுற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால தான் நல்லா புரிந்து கொள்க. இந்த 2 250 கிராம் பாக்ஸையும் நீட்டாக டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் அடுத்து அகெயின் 250 கிராம்ஸ் எனக்கு மினி பாக்ஸில் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லி ஜாலியாக கடன் ரெடி பண்ணி இன்றைக்கி டே ஃபுல்லாக ப்ரௌனி பேக் பண்ணேன், பேட்ச் பண்ணேன், டெலிவரி பண்ணேன். இப்படியே தான் போச்சு. செம்ம ஹாப்பி. என்னை நம்பி இவ்வளோ ஆர்டர்ஸ் கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஃபைனலி இன்னைக்கு ஏன்ட்டு ஆர்டர் பண்ண 3 கஸ்டமர்ஸ்மே செம்ம ஹாப்பியான ரிவ்யூ ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பி தாங்க. பாய் காய்ஸ், இஸ் கியான்.